செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு காலை வணக்கம்ப்பா. குட் மார்னிங் சொல்லிட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ தற்போதைய நிலைப்படி பார்த்திங்கன்னா எந்தெந்த மாவட்டங்களில் மழை இருக்குது, எந்தெந்த மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை வர வாய்ப்புகள் இருக்குன்னு எந்த வீடியோ போய் முழுமைக்கும் பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் டெலிகிராம்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போதைக்கு காரைக்காலில் மட்டும்தான் இப்போதைக்கு பள்ளிகள் மட்டும் விடுமுறை விட்டுருக்காங்க. எந்த மாவட்டத்துக்கும் இது வரைக்கும் இன்னும் விடுமுறை அனௌன்ஸ்மெண்ட் வரலை. இதே தொடர்ந்து பரவலான மழை பார்த்திங்கன்னா ஒரு சில பகுதியில் மட்டும் தான் இருந்துட்டு இருக்கு. பட் மாநிலம் முழுக்கும் பெஞ்சதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பள்ளிகளுக்கு மற்றும் கல்லூரிக்கு லீவ் விடுவாங்க. ஓகே, அந்த மாவட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர், மயிலாடுதுறை மற்றும் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு சில பகுதிகளில் மட்டும் கனமழை இருந்துகிட்ருக்கு. அண்டு வெள்ள அபாயம் எச்சரிக்கை விட்டுருக்காங்க. ஓகேங்களா, ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணீர் தேங்கி நின்ற காரணமாக பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா போக்குவரத்து கொஞ்சம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த ஒரு இடத்துலையும் கனமழையானது இல்லை. ஓகேங்களா, ஸோ மாணவர்கள் நீங்கள் தான் சொல்லணும் இப்போ எந்தெந்த பகுதியில் கனமழை இருக்குது, மழை இப்போ பெய்யுதாலேன்னு சொல்லி மறக்காமல் உங்கள் மாவட்டத்து பேரை கமெண்ட் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் சென்னை, கடலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் மழை இருக்கா இல்லையா, ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ரேடார் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா மழை பார்த்திங்கன்னா மேகங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. ஓகேங்களா, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மழையானது இருக்க சான்ஸே கிடையாது. நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் இல்லையா, கண்டிப்பாக இன்றைக்கும் லீவ் வரும், நாளைக்கும் லீவ் வரும் சொல்லியிருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா மேகம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழகத்தை நோக்கி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு. கண்டிப்பாக லீவ் வர மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் இருந்துச்சு, கனமழை எச்சரிக்கை கொடுத்தாங்க. பட் இப்போ பார்த்திங்கன்னா மேகம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நவந்து போய் மழையே பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுடைய தமிழகத்தில் இல்லை. ஓகேங்களா, மழையே இல்லைன்னா மிக மிக கனமழை எச்சரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மேகமூட்டமலை நவந்து போயிடுச்சு. பட் கனமழையான இருந்துதான் இருக்குது ஒரு சில பகுதிகளில் இப்போ வரைக்கும். ஓகேங்களா, அந்த மாவட்டம்லாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னதான்ப்பா. ஸோ ஒரு சில பகுதியில் மட்டும் ஒட்டுமொத்த மாவட்டம் கிடையாது, ஒரு சில பகுதியில் மட்டும் பண்ணால் ஒரு சில பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை மட்டும் கனமழை பொழிஞ்சிட்ருக்கு. விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர், சென்னை, மயிலாடுதுறை, நாகை, திருவள்ளூர், தஞ்சாவூர், கள்ளக்குறிச்சி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், ராணிப்பேட்டை ஆகிய 19 மாவட்டங்களில் அடுத்த ஒரு 3 மணி நேரத்தில் ஒரு சில பகுதிகளில் கனமுதல் மிக கனமழையும், ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழையும் பெய்யும் என்று சொல்லியிருக்காங்க நம்முடைய சென்னை வானிலை ஆய்வு மையம். ஓகேங்களா, டெஃபினட்டாக பார்த்திங்கன்னா அவ்வளோதான்ப்பா. ஸோ டெல்டா பகுதிகள் மட்டும் சவுத் ஜோனில் பார்த்திங்கன்னா ஒரு சில பகுதியில் மட்டும் கனமழை இருந்திருக்கு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளை தினத்துலேருந்து மழை கண்டிப்பாக இருக்காதுப்பா. ஸோ ரெயின் லீவ் வரும்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்க வேணாம். ஸோ நீங்கள் படிக்கிறத ஸ்டார்ட் பண்ணிடுங்கப்பா. ஸோ 6 to 9 பிரச்சனை கிடையாது. அவங்க தான் ரெயின் லீவ் பண்ணி எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். அவங்களுக்கு கொஞ்சம் இது சொல்ல முடியாது நம்ம. ஸோ அவங்க ரெயின் லீவ் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம், அது தப்பு இல்லை. பட் 10th, 11th, 12th ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கு மேலே ரெயின் லீவ் வராது. ஸோ நீங்கள் படிக்கிற வேலையை ஆரம்பிச்சிருங்கப்பா. ஏன்னா படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். பப்ளிக் எக்ஸாம் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், மாடல் கோர்ஸ் நம்ம சேனல்ஸ் உங்களுக்கு அடுத்தது தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு எந்த மாதிரி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும் அதை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இதை தொடர்ந்து இதுக்கு அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை வந்துருக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த மாவட்டத்துக்கு விடுமுறை வரல. சப்போஸ் விடுமுறை வந்தால் உங்களுக்கு டெஃபினட்டாக நான் லீவ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, அது எதாவது வரும்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சேனல்ஸாக வரும். அந்த பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் டெலிகிராம்லேயும் வரும். அந்த லிங்க்ல பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த குரூப்ஸை போய் ஜாயின் பண்ணிட்டு நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை ஆல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டே டியூன், நல்லபடியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் நம்ம சேனல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக லீவ் அனௌன்ஸ்மெண்ட் இதுக்கு மேலே வந்தால் உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, ஓகே செல்லக்குட்டீஸ், தட்ஸ் இட். வீடியோ ரன் பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.